அவங்க சகிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது ஒரு கட்டத்தில முடியாம போகும்போது தான் அந்த உடைவு ஏற்படுகிறது. இத நீங்க வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அப்போ என்ன பேசினோம்? அப்போ ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடாது. பல வருஷமா நீங்க வந்து காயப்படுத்தினது நிமித்தமாக தான் இந்த உடைவு ஏற்பட்டது அப்படின்றத மறந்துறாதீங்க. நெறைய பேருக்கு வந்து பொய் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது தூற்றிக்கிட்டே திரிவாங்க. ஒருத்தங்கள பத்தி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே திரியறது ஒரு ஒரு ஜாலியா இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஆ இஷ்டத்துக்கு பொய் சொல்லிக்கிட்டே, இஷ்டத்துக்கு அவங்கள பத்தி தூத்திக்கிட்டே திரிவாங்க. ஏதாவது வகையில கண்டிப்பா அவங்க காதுக்கும் வந்துரும் இவங்க சொல்றது. அப்போ ஆனா இவங்க கிட்ட நல்லா பேசிட்ட மாரி தான் இருந்துட்டே இருப்பாங்க. இத பல தடவ அவங்க வந்து கொஞ்சம் கண்டுக்காமலே விட்டுட்டே இருப்பாங்க. ஆனா எல்லா நேரமும் அத அவங்க சாதாரணமா எடுத்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு ஜாலியா இருக்கு அப்படின்றதுக்காக, மத்தவங்களுக்கும் ஜாலியா இருக்கும். அவங்க சாதாரணமா எடுத்துப்பாங்கன்னு